நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் என்ன சொல்றனோ அதே மாதிரி பண்ணிடு. இந்த வாசம் இருக்கடா உன் கூட. நீ தைரியமா பண்ணு. ஓகே. ஆமா, நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? அது கம்பெனி விஷயம்தான். அதான் கம்பெனியோட விஷயம்தான். சொல்லு மகி, எதுவும் பிரச்சனையா? சொல்லு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. லோன் ரீபேமெண்ட் கிடைக்காதால பேங்க்காரங்க கம்பெனி ஜப்தி பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக்னால லேண்டையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்ல. கம்பெனியை லேண்டுக்காரங்க ஏலம் விட போகிறாங்களா? அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ற? இந்த தடவை ஏலத்தில் கிருஷ்ணாவும் கலந்துக்க போகிறாளா? கிருஷ்ணாவா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது பேங்க்ல தான் சொன்னாங்க. பேங்க்ல இருந்தே கம்பெனியை ஏலம் விடுறதா சொன்னாங்க. அப்போ ஏலத்துல கலந்துக்கிற ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு விசாரிக்கிறதுக்காக ஒருத்தர் பேங்க்குக்கு போயிருந்தாரா. அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்திகேயன் தான். அந்த ஆள் கிருஷ்ணாக்காக மட்டும்தான் இதை எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பான். அதுவும் கரெக்ட் தான். மற்றபடி அந்த ஆளு அங்க போய் விசாரிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லையே. என் கம்பெனியை இவ்வளவு சீக்கிரமா மூட வச்சது அந்த கிருஷ்ணா தான். என்ன ஆனாலும் சரி, அவ மட்டும் இந்த கம்பெனி அடையவே கூடாது. அதான் என் ஆசை. கம்பெனி மட்டும் இல்ல, மேலங்குளத்தோட எந்த ஒரு சொத்தும் அவ கைக்கு போக கூடாது. அதான் என் அபிப்பிராயம். வீட்டை அவ திட்டம் போட்டு தூக்கிட்டா. இனி கம்பெனியாவது போகாம பாத்துக்கோ. அதுக்கு உதவி செய்யணும்னு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஏன் உதவியா? நான் எப்படி உதவ முடியும்? ஹலோ, ஃபினான்ஸ் உதவி கேட்டு நீ வந்திருக்கிறதா இருந்தா அதை பத்தி நீ பேசாத. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. கம்பெனியை லீஸுக்கு எடுத்துக்கிறேன்னு முன்னாடியே நீங்க சொன்னீங்கல்ல. அன்னைக்கு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். கம்பெனியை நீங்களே லீஸுக்கு எடுத்துக்கங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மாசம் மாசம் கொடுத்துருங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன்னுடைய கம்பெனியை பேங்க்காரங்க ஜப்தி பண்ணிட்டாங்கன்னு தானே நீ சொன்ன. அப்படின்னா இப்ப அந்த கம்பெனியோட ஓனர் பேங்க்காரங்க தான். லீஸுக்கு கொடுக்கறதா இருந்தா கூட அவங்க தானே கொடுக்கணும். ஜப்தி பண்ணா கூட 28 நாள் ஆகாம பேங்க்காரங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய பாதி அமௌண்ட்டை நம்ம அடைச்சிட்டா அவங்க எல்லா ஆக்ஷனையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பேங்க்காரங்க தான் எனக்கு சொன்னாங்க. அதாவது பேங்க்ல கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல பாதிய நான் பேங்க்ல அடைக்கணும். ஆமா. அந்த பணமே 1.5 கோடி ரூபாய் வரும். சரிதானே? சரிதான். மொத்தம் 3 கோடி ரூபாய் பேங்க்குக்கு அடைக்கணும். 1.5 கோடி ரூபாயை நான் பேங்க்ல அடைக்கணும். அது மட்டும் இல்லாம மாசம் வாடகையும் உனக்கு நான் தந்தாகணும். அப்படியாவது கம்பெனி எனக்கு சொந்தமாகுமா? ஆகவே ஆகாது. அப்புறம் எதுக்கு மகி இந்த தேவையில்லாத வேலையை நான் பார்க்கணும்? அதுக்கு நான் கம்பெனியை பேசாம ஏலத்துல எடுத்துட்டு போறேன். அந்த கம்பெனியை எனக்கு சொந்தமாயிடும். வாடகையுமே நான் கொடுக்க தேவையில்ல. அததான் புத்திசாலியான எந்த பிசினஸ் மேனும் செய்வான். இந்த நிலைமையில நீங்களும் என்ன கைவிட்டுறாதீங்கண்ணா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நாமெல்லாம் சொந்தக்காரங்க தானேண்ணா. பிசினஸ்ல சொந்தக்காரங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல மகேந்திரா. அங்க பிசினஸ் மட்டும்தான் பேசும். உன் கணக்குல பிசினஸ்ன்னு சொல்றது அது ஒரு யுத்த பூமி மகேந்திரா. யார வேணா தோக்கடிக்கலாம்.
அதுதான்ப்பா அந்த பிசினஸோட ஒரு ஸ்டைலு. சரி, எனக்கு சில வேலைங்கள்லாம் இருக்கு. பாசுன்னு என்னை கை விட்டுறாதீங்க. முதல்ல நான் உனக்கு கை கொடுக்கவே இல்லையே மகேந்திரா, கொடுத்தாதானே கை விடுறதுக்கு. மகேந்திரா, கம்பெனியை நான் ஏலத்தில் எடுத்துடுறேன். குறிப்பா ஏலத்துல அந்த கிருஷ்ணா கலந்துக்கிறாள்ல, அவளை நான் அங்கேயாவது தோக்கடிக்கணும். இல்ல வாசோனா, உங்களால அவளை அங்கேயும் தோக்கடிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? உங்களோட மொத்த சொத்தையும் சேர்த்தா கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளோட சொத்துல 10ல் 1 பங்கு கூட வராது. நம்மள தோற்கடிக்க அவ எவ்வளவு பணம் வேணா செலவு பண்ணுவா. எங்களோட அந்த வீட்டை வாங்கினப்பவே நாம பார்த்தோம்ல, நீங்க அன்னைக்கு 1.60 சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவ அதை 2 கோடிக்கே வாங்கிட்டா. அங்க அடி விழுந்தது யாருக்கு? உங்களுக்கு தானே. கம்பெனி ஏலத்துக்கு வந்தா கூட கண்டிப்பா இதான நடக்கும். உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத விலைக்கு அவ ஏலத்தை எடுப்பா. அங்கேயும் நீங்க அவ முன்னாடி தோக்க தான் போறீங்க. அதனாலதான் நான் லீஸை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நான் போயிட்டு அந்த செட்டியாரை பார்க்குறேன். ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஐடியா இருக்கலாம். மகி, கொஞ்ச நல்லு. நீ சொன்னதை நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவ்வளவு மாதிரி பணத்தை வச்சு நம்மளால விளையாட முடியாது. அதனால இப்ப நீ சொல்றது தான் சரியான வழி. கம்பெனியை நானே லீஸுக்கு எடுத்துக்கிறேன். நல்லது வாசுவண்ணா, உங்களுக்கு கொடுக்கதான் நானும் விரும்புறேன். ஆனா இதுல எனக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்கு மகி. என்னண்ணா? குறிப்பிட்ட மாத வாடகைங்கிற நிபந்தனை வேணாம். அதுக்கு பதிலா லாபத்துல ஒரு ஷேர் தரேன். ஷேர்னு சொன்னா எவ்வளோண்ணா? 20%. என்ன, நல்ல ஆஃபர் தானே? சாதாரணமா எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணா கூட ஒரு 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். என்ன சொல்ற? நாம அதை யோசனை பண்ணி பார்க்கலாண்ணா. நாளைக்கே நம்ம பேங்க்குக்கு போய் மேனேஜர் கிட்ட பேசலாம். அப்புறம் லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். சரி, அப்ப நான் வரேன். ஓகே. இங்கேயே இவ்வளோ குடிச்சானா அங்கே போய் இவன் காமெடி பண்ணிட போறான்டா. அது என்ன மேட்டர்னே நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு மட்டும்தான் ராகுல் சொன்னான். நீங்கள் ஆரம்பிங்கடா, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்ட்டு ராகுல் சொல்லிட்டு போனான். அவன் வந்தால் தானே மச்சான் தெரியும் என்ன ஏது, என்ன ஆப்ரேஷன்னு. இது அவனோட ஏதோ ஒரு பர்சனல் மேட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான்டா அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதாவது பர்சனலாக ப்ராப்ளம் இருக்கான்னு? என்னாச்சு? அவனுக்கு ஒரு ஸ்டெப்னி இருக்குது, அது எதுவும் பிரச்சனை பண்ணிச்சா? ஆமாம், அவள் பேர் என்ன? மணிமேகலை மச்சான். அது அவனோட டெம்பரரி செட்டப்டா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு சொல்லி அவளை ஏமாத்துறான். இவன் யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி அவன் சத்தியம் பண்ண பொண்ணதான் கல்யாணம் பண்ணோன்னா அவன் வீட்டை லேடிஸ் ஹாஸ்டலாக தான் மாற்றணும். அவன் ராசியே ராசிடா. எத்தனை பொண்ணுங்கள அவன் இப்படி ஏமாற்றி வேலை முடிஞ்சது எஸ்கேப் ஆயிருக்கான். ஆனால் ஒன்றுடா, பிறந்தா அவனை மாதிரி பிறக்கணும். டேய், என்னடா கோபால், நீ என்னமோ அவனுக்கு பர்சனல் ப்ராப்ளம்னா? அவனுக்கு என்னடா பிரச்சனை? நம்மள மாதிரி வசதி இல்லாத பையனா அவன்? உனக்கு தெரியாது மச்சான், அவனுக்கு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை. கம்பெனிலேயும் அவனுக்கு ப்ராப்ளம். அவனோட அந்த பெரிய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை விட்டே அனுப்பிட்டா. யாருடா? யார் அனுப்புனா? அது அவன் சொந்த வீடாச்சே. உனக்கு அந்த கதையெல்லாம் தெரியாதுடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுலோட அப்பாவுக்கு ஒரு சிஸ்டர் வந்தது ஞாபகம் இருக்கா? ஆமாம், அவங்க வெளியூர்லேருந்து வந்தாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் ஸ்கூலில் படிக்கும் போது தானடா. அதான் பிரச்சனையே. அவங்க ரிலேஷன்ஷிப் தான் யாருக்குமே பிடிக்கலையே.
எல்லாருமா சேர்ந்து அவளை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதெல்லாம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ வெளியூர் ஓடி போனவ இப்போ ஏகப்பட்ட பணத்தோட திரும்ப வந்திருக்கா. வந்த உடனே அந்த பெரிய வீட்டை விலை கொடுத்து வாங்கியிருக்கா. அவ தான் இவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுருக்கா. அப்படின்னா அவ அத்தை துரத்திட்டா. அத்தன்னு சொல்லலாம். அது சம்மந்தமாக ஸ்கெட்சு போட தான் இன்னைக்கு நம்மளை வர சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் அவன் வரட்டும். அவன் வர லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வேற பாட்டில் தான் வாங்கணும். இது இப்போ காலி ஆகிடும். ராகுல் தான் வரான்னு நினைக்கிறேன். மச்சான், நான் பேசிகிட்டு இருந்ததை பற்றி அவங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்கடா. அது பெருசாக யாருக்கும் தெரியாது. நான் சொன்னேன்னா திட்டுவான். என்ன கதை? டேய், அதான்டா அவன் அத்தையோட கதை. அதான் இப்போ சொன்னனே. ஓ என்னடா அதை இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்க? என்ன விஷயம்? அதான்டா மச்சான், உன்னோட அந்த செட்டப் இருக்குல்ல, அதான்டா உன்னோட ஸ்டெப்னி மணிமேகலை. அவளை பற்றி தான் பேசின்னு இருந்தோம். அவளா? மணிமேகலை அவளாம் அவுட் டேட்டட்ரா. புதுசாக ஒன்று சிக்கிற வரைக்கும் டைம் பாஸுக்கு வச்சுருக்கேன். சரி, ஒரு ரவுண்டை ஊத்து. நீ அடிக்கிறியாடா? இதடா. என்னடா நீ எதுவுமே பேச மாட்ற? இன்னைக்கு ஏதோ ஸ்கெட்ச் இருக்குன்னு சொன்ன. எங்கள் வீட்டை ஒருத்தி எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டானே, உனக்கு தெரியும்ல? இவனுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். அந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். அவளுக்கு ரைட் ஹேண்டாக ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் கார்த்திகேயன். அவனை ஏதாவது பண்ணணும். அதுக்கு பேசாமல் அவளை கொன்னுடலாம்ல? வேணாம், அதுக்கான டைம் இன்னும் வரல. முதல்ல கார்த்திகேயனை முடிக்கலாம். இவனை முடிச்சிட்டா அவளை நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். சுருக்கமாக சொல்லணும்னா அவனை ஒரு வழி பண்ணுறோம். அதானடா? நம்ம 6 பேரும் ஒன்னா சேர்ந்து போனா அவன் ஓடியே போயிடுவான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவன் வெளியே வரப்போ அவனை கவனிக்க நான் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன். அவன் சிக்னல் கொடுத்துட்டானா நம்ம உடனே கிளம்பலாம். நம்ம ரெடியா இருக்கணும். ஓகே, நாங்கள் எப்போவோ ரெடி. இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம். நீ வழக்கமா போன உடனே கத்தி எடுத்துருவ. இன்னைக்கு அது வேண்டாம். கத்தியை பார்த்தாதான் எவனா இருந்தாலும் பயப்படுவானுங்க. அதனால தான் முதல்ல அதை எடுக்கிறேன். என்ன 1-2 தடவை என்னை கொல்ல வந்தபோது அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு வேணா எடுக்காம இருக்கேன். ஹலோ. ரோட்ல எங்களுக்கு தெரியும். 10 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். ஓகே, என்னடா போலாமா? ஓகேடா, வாங்க. என்ன பிரச்சனை? யாருக்கு தெரியும்? ஏதோ சின்ன பசங்க. என்ன? ஏய், வெளியே வா. என்ன விஷயம்? வெளியே வாடா. வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட மாட்டியா? விஷயத்த சொல்லுங்கடா. போன ஜங்ஷன்ல பின்னாடி பார்க்காம அப்படியே சைடு வாங்க. யாரு? இது என்ன உன் அப்பா ரோடுன்னு நினைச்சியா? பார்த்து பேசு.
இல்லனா என்னடா பண்ணுவ? மச்சான் வாடா. எதுவும் ஆவலியா? சேச்சே சின்ன கீரல் தான். யாரும் அவனுங்க? என்ன விஷயம் தெரியல, வா கண்டுபிடிக்கலாம். வண்டியில் ஏறு. சொல்ல போனா மகேந்திரனோட மேலங்குளம் எக்ஸ்போர்ட் ரொம்ப நஷ்டத்துல இருக்கு. அதனால தானே பேங்க்ல ஜப்தி பண்ணிட்டாங்க. ஆனா எப்படி இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கும் தெரியல. அம்மா இருந்த வரைக்கும் ஏகப்பட்ட லாபம் சம்பாதிச்சது இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து தான். பிசினஸ்ல இருந்து ஏகப்பட்ட பணத்தை எடுத்து மகேந்திரன் புது வீடு கட்டிட்டு இருக்கான். வேற எதுவும் அவன் பண்ணல. அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய நஷ்டம்? அதுதாக்கா எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கிரீன் கலர் ஃபைலை பாரு, எல்லா விஷயமும் புரியும். வேற ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாததும் கவனக்குறைவும். இந்த ரெண்டும் தான் அவன் காலியானதுக்கு காரணம். அம்மா இருக்கும் போதெல்லாம் ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்புனா ஆவரேஜா 36% லாபம் கிடைக்கும். ஆனா மகேந்திரன் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அது படிப்படியா குறைஞ்சிருச்சு. கடைசியில அது 15% ஆயிடுச்சு. லாபத்துல 12% எக்ஸ்டாப்ளிஷ்ட் காஸ்ட்ல போயிடும். மிச்சம் 10% ரன்னிங் எக்ஸ்பென்ஸ். சொல்ல போனா 22% லாபம் கிடைச்சாதான் இந்த கம்பெனியை லாபமும் நஷ்டமும் இல்லாம ஓட்ட முடியும். அப்போ 15% லாபத்தை வச்சு எப்படி ஒரு கம்பெனி நடத்த முடியும்? அதை தெரிஞ்சுக்காம இருந்ததுதான் மகேந்திரனோட தோல்வி. நீங்க இந்த ஃபைல் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஒரு நல்ல எக்ஸ்போர்ட்டர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில விஷயங்களும் கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பேங்க்காரங்களை போய் பார்க்கணும். எல்லா விஷயத்த பத்தியும் கார்த்திகேயன் கிட்ட பேசிட்டீங்கல்ல? கண்டிப்பா. அவரு தான் எனக்கு 1-2 டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாரு. பேங்க்குக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை கேட்டு கிளியர் பண்ணணும். ஆமா, கார்த்தி எங்க? இங்க இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஒரு சின்ன பிரச்சனை. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? கார்த்திகேயன் கூட இருக்காரே பிரபு, அவரை நேத்து ராத்திரி யாரோ கத்தியால குத்திருக்காங்க. குத்திட்டானா? அப்புறம்? இல்ல, அவ்வளோ பெரிய காயம்லாம் இல்லை. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரெஸ் பண்ண சொல்லி நான் தான் சொன்னேன். சரி, அப்புறம் என்னாச்சு? காயம் எந்த இடத்துல? லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு சின்ன காயம் தான் சொன்னாங்க. இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. யார் அப்படி செஞ்சிருப்பா? எல்லாம் சின்ன பசங்க தான், பார்த்துக்கலாம். போலீஸ்ல சொல்லியாச்சா? குத்திருக்காங்கல்ல? ஓ, இதெல்லாம் ஹேண்டில் பண்ண எதுக்குக்கா போலீஸ்லாம்? இதை நாமளே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓ, அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான் செஞ்சிருக்காங்கல்ல? எல்லாம் ஒரு கெஸ் தான். கார்த்திகேயன் வந்தா எல்லாம் தெரிஞ்சிடும். அவங்க அதை விசாரிக்க தான் போயிருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
பிரபு எங்க? அடி எதுவும் பலமா? சேச்சே அவ்வளோ பெரிய காயெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், சின்ன கீரல் தான், பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப வலிக்குதா? சின்னதாக எறும்பு கிடைச்ச மாதிரி இருக்கு, அவ்வளோதான். இவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் மேடம். கையோ காலோ துண்டானா கூட சும்மா தூக்கிக்கிட்டு வந்துருவான். ஆள் யாருன்னு தெரிஞ்சுதா? நம்ம கெஸ்ஸிங் கரெக்ட் தான் மேடம், ராகுல் தான், மகேந்திரனுடைய பையன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.